நீங்கள் இருவரும் இங்கிருந்து சென்று விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களின் தாக்குதலால் இதுவரை பல அசுரர்கள் அழிந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களால் எங்களை அழிக்கவே முடியாது. உங்கள் இருவரையும் அழிப்பதற்கு எனக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை. இது ஒரு சாதாரண பந்து ஆயிற்று. இவ்விருவரையும் அழிப்பதற்கு நீ இந்த வழியை தேர்ந்தெடுப்பது ஆச்சரியமாக உள்ளது கௌரி. தேவர்கள் பெற்ற வரங்கள் கூட ஒரு தாயின் குரோதத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற இயலவில்லை. உலகிலுள்ள அனைவருக்கும் நீ ஒன்றை புரிய வைத்துள்ளாய். ஈன்ற தாயின் கண்முன்னே அவர்களின் சிசுவை தாக்கவோ அழிக்கவோ முற்பட்டால் அந்த தாய் தன்னுடைய சிசுவிற்கு பாதுகாப்பு கவசமாக மட்டுமல்ல, சிசுவை தாக்க முற்படும் எவராயினும் அவர்களை அழித்து விடுவாள்.
இன்றிலிருந்து இந்த இடத்தை அனைவரும் காண்டகேஸ்வர் என்ற பெயரினால் அழைப்பார்கள். இந்த சிவலிங்கத்தை வழிபடும் அனைவருக்கும் மகாதேவர் மற்றும் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். வாசுகி, இப்பொழுது உன் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த இருவரின் தாக்குதலுக்கு பிறகு நான் மானசாவை இங்கேயே கைலாயத்தில் இருக்க சொல்வேன் என்று நினைத்தாயா? இல்லை, நான் அவ்வாறு கூற மாட்டேன். ஒரு அன்னையின் உருவத்தில் எப்பொழுதும் அவளுக்கு துணையாக இருப்பேன். ஆனால் அவளது வாழ்க்கையின் பாதையில் அவளுக்கு எதிராக வரும் அனைத்து தடைகளையும் அவள் தானாகத்தான் சமாளிக்க வேண்டும். ஆகையினால் அவள் தங்கும் இடத்திற்காக கைலாயத்தை விட்டு நாகலோகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். நான் அவளது இந்த முடிவிற்கு மரியாதை அளிப்பேன். மிக்க நன்றி தாயே. நீங்கள் என்னை புரிந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. வா மானசா, நாகலோகத்திற்கே சென்று விடலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன். கைலாயத்தை விட்டு என்னால் எங்கும் வர இயலாத நாக உலகத்திற்கு நான் வரமாட்டேன். நான் இங்கிருக்கவே விரும்புகிறேன், என் தாயுடனே. இவ்வாறு நடந்துவிட்டதே. இதற்கு பிறகு நான் தான் இவளை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். விஷமே விஷத்தை முறிப்பது போன்று நான் உன்னை, உனது தாயின் மூலமாகவே உன்னை அழிக்கப் போகிறேன் மானசா. கைலாயத்திலேயே இருக்கிறேன் என்ற உனது முடிவு எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. தாயே, எதற்காக எனக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை நானே செய்து கொள்வேனே தாயே. இதில் ஒரு தாயின் சந்தோஷம் அடங்கியுள்ளது. உனக்கு இப்பொழுது புரியாது. இந்த நாளிற்காக நான் பல வருடங்களாக காத்திருக்கிறேன். என் மகளுக்கான அலங்காரத்தை என் கைகளால் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையில் இருக்கும் அன்பு வித்தியாசமானது. ஆகையினால் இந்த சந்தோஷமான அனுபவம் எனக்கு வேண்டும். இதைத்தான் நான் கூறினேன். கணேசன் கார்த்திகேயனிடம் இதை நான் எதிர்பார்க்க முடியாது.